अस्सलामु अलैकुम वेलकम बैक टू मोशान किचन। इनकी நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா चीज़ी पनीर कटलेट ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்। அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க। அப்பதான் அடுத்த வீடியோஸ் போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துர்க்கேன்। ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன்। ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க। பாதி கொடை மிளகா கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்। 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நான் 1 கப் பன்னீர் ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன்। அதை நல்லா இந்த மாதிரி குட்டிக்கிட்டே நல்லா மேஷ் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்। அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய பெரிய க்யூபாக இருக்காது, நம்மளுக்கு ரவுண்ட் பிடிக்கும்போது கரெக்டாக வரும்। இப்போ இது எல்லா மசாலாவையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன்। இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர்னால் கொஞ்சம் நம்மளுக்கு லிக்விடியாக இருக்க மாதிரி இருக்கும்। ஒரு மீடியமான பால் சைஸ் எடுத்துக்கலாம், அதை நல்லா உருட்டிடுங்க। நான் இந்த வெடிப்பு இல்லாத மாதிரி உருட்டிட்டு நடுவில் சென்டரில் மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு உள்ளே நான் மோசரில் சீஸ் வச்சிடுறேன்। உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ வச்சுக்கோங்க, அது சீஸி ஃப்ளேவருக்காக மட்டும்தான்। இப்போ அவ்வளோதான், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்। கொஞ்சம் நான் க்யூப் மாதிரி ரெடி பண்ணிடுறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு கொஞ்சம் க்யூபாக நான் ரெடி பண்ணியிருக்கேன்। இதே மாதிரி நான் நம்ம செஞ்சு வச்சுருந்தோட அந்த டோ ரெடி பண்ணியிருந்தோட அதில் நான் இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடுறேன்। பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு। இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன்। கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது। இப்போ அதில் ஒரு கோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம்ல அதில் கோட் பண்ணிடுறேன்। இதே மாதிரி 2 தடவை நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், 2 லேயர் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும்। அவ்வளோதான், அதுக்கப்புறமா லைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க। இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் ஹீட்டாக இருக்க எண்ணெயில் போட்டுடலாம்। ஒரு 3 இல்லைன்னா 4 பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுற வேண்டாம், ஏன்னா நம்ம பன்னீர் சேர்த்துருக்கனால அது ரொம்ப கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும்। அதனால் நம்ம ஒரு 3 பீஸ் அது மாதிரி போட்டுக்கோங்க। இப்போ அது லைட்டாக வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துடும்। அவ்வளோதான், இந்த கலரில் வந்தால் நம்மளுக்கு போதும்। அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு। இதை நல்லா பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க, சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்। பாருங்கள், நான் இப்போ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்। இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும்। ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு டீ டைமோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் இல்லாமல் சீஸியாகவும் இருக்கும்। ட்ரை பண்ணி பாருங்கள்। இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்। இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன்। பாய், see you, take care, stay home, stay safe.